25/1/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோஅப் நம்பர். இந்த ஒரு 6 நாளைக்குள்ளே ஒரு ஃபாலோஅப் நம்பர். அதே மாதிரி கிட்டத்தட்ட பேட்டர்ன் வீடியோ மாதிரி தான். நாளைக்கான கணிப்பும் ஃபாலோஅப் நம்பரும் பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிக்கு வந்து ஃபாலோஅப் நம்பர் ஒரு 6 நாளைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான கணிப்பு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 098 இதே சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 068ன்னு இருக்குது. இப்போ 068 098 வந்திருக்கு. ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ பி போர்டுக்கு 6 பெண்டிங்கில் இருக்குது. அப்போ ஒரு 6ஆம் நம்பர் வரணும். அதே மாதிரி இந்த கிராஸில் பாருங்கள், பிசியில் 71, அதுக்கு அப்படியே ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 26. இப்போ 26னா ஸ்ட்ரெயிட்டாக 26 வரணும். அப்போ இதில் 26க்குள்ளே சி போர்டுக்கும் 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பி போர்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மெயினாக வரலாம். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 603 வந்துக்குது பார்த்திங்களா. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா 608ன்னு கொடுத்துருந்தோம். ஏபி 60, ஏபியும் பிசியும் 60 கொடுத்துருந்தோம். ஏபியில் வந்து 60 பாஸ் ஆயிருந்துச்சு. அது எப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் பாருங்கள் 860. இப்போ ஏ போர்டுக்கு 8 வந்துருக்குதுன்னா ஏபியோ இல்லை பிசியோ 60ன்னு வரணும். சரிங்களா, 60 இல்லைனா 06ன்னு வரணும். 60ன்னு வந்திருக்கு ஏபியில். ஆனால் பிசியில் வர வேண்டிய நம்பர். ஏன்னா இந்த 860 ஏ போர்டு 8ன்னா இந்த 60 வந்து பிசிக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் ஏபிக்கு வந்திருக்கு. அப்போ ஏபியும் பிசியும் வைக்கணும். இப்போ ஏபி பாஸ் ஆகிருக்குங்களா. இப்போ சேம் அதே பேட்டர்னில் 072. இப்போ 072னா ஏ போர்டுக்கு 0 வந்திருக்கு. அப்போ ஏபிக்கு 72 வரலாம். ஏபியோ இல்லை பிசியோ வரலாம். ஆனால் ஏபியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது காரணம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் 22, அப்படியே அந்த 22 வெளியே வந்திருக்கு 22. அப்போ 22 அல்லது 72 இந்த மாதிரி வரணும். அப்படிங்குள்ள நம்மளுக்கு இந்த 72க்குது பார்த்திங்களா, 072 ஒரு 0 வந்திருக்குன்னா ஏபிக்கு ஒரு 72 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனால் சி போர்டில் பாருங்கள் 073. இப்போ ஏ போர்டுக்கு 0 வந்திருக்கு. அப்போ 73ன்னு வரலாம் ஏபிக்கு. இப்போ அதே மாதிரி அந்த கிராஸுக்கு பாருங்கள் 028 098. அப்போ பி போர்டுக்கு 2 வரணும். அப்படிங்குள்ள ஏபியில் 72 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்த நம்பரு நாளைக்கான கணிப்பு. இப்போ ஃபாலோஅப் நம்பர் பார்த்துட்டு அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபாலோஅப் நம்பர் இந்த பேட்டர்ன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து பாருங்கள், 7 வந்து ஒரு நம்பர் போன மாதத்தில் நவுத்தி வச்சுருக்குன்னா இந்த 2 நாளைக்குள்ளே 7 டபுளாக வைக்கணும். இல்லைனா அந்த 7க்கு வந்து பவர் ஃபுல் பவர் 22 வைக்கணும். 22 அடுத்த நாள் ஏபி வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 9க்கு 9 போன மாதம் வந்து 9ஆம் நம்பர். இந்த 2 நாளைக்குள்ளே 9 அல்லது 4 டபுள்ஸாக வரணும் அல்லது சிங்கிளாவது வரணும். ஆனால் இந்த 9ஆம் நம்பர் மட்டும் வரல. ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், இந்த 5ஆம் நம்பர் 5 நவுத்திருக்கு. பி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு நவுத்திருக்கு. அடுத்த நாள் இந்த 2 நாளைக்குள்ளே 00 வரணும். 00 ஏசிக்கு வந்திருக்கு. அப்படி இருந்துமே அடுத்தது டேரெக்டாக ஒரிஜினல் வந்து 55ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த 3 நாளுமே கணக்கை வைக்கணும். ஏன்னா 1க்கு 6 தான் பவர். அப்படிங்குள்ள 3 1 நிறுத்தின மாதிரி கணக்கு. அப்படிங்குள்ள நம்மளுக்கு இந்த 3 நாளைக்குள்ளே 1166 வரணும். இந்த 3 நாளைக்குள்ளே ஆல் போர்டு 1 வரணும். ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் 1ஆம் நம்பரோ 6ஆம் நம்பரோ வரல. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 1. அடுத்த நாள் நாங்கள் வந்து 1166 கொடுத்துருந்தேன். ஆனால் பவரில் ஏசியில் போயிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த 5ஆம் நம்பர் ஏ போர்டிலேருந்து பி போர்டுக்கு நவுத்திருக்கு. அப்படிங்குள்ள இந்த 2 நாளைக்குள்ளே 0055 வரணும். 55 பிசியில் நான் வந்து 755
251 கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ரெண்டுலேயுமே மாறி வந்திருக்கு. 755க்கு பதிலாக 255ன்னு வந்துருச்சு. ஸோ அந்த இடம் பிசிஎல் நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம், ஒரு நம்பரில் போயிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பொறுமையாக பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் ப்ரூஃபோடு தான் காமிக்கிறேன். இந்த 3க்கு இந்த 2 நாளைக்குள்ளே 33.88 வந்திருக்கணும். ஆனால் ஒரு நாள் லேட்டாக வந்திருக்கு 33. அதுக்கு அடுத்தது 7 பி போர்டில் நவுத்திருக்கு. இப்போ இந்த 2 நாளைக்குள்ளே 22.77ன்னு வரும். ஒரு நாள் முன்னாடியே கரெக்டாக 22 வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் 77 வச்சுட்டு அந்த டேரெக்டாக ஒரிஜினல் நம்பர் அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கு. இந்த 3 எப்படி வச்சானோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த 2 நாளைக்குள்ளே 33 வந்திருக்கணும். ஆனால் ஒரு நாள் தள்ளி 33 வந்திருக்கு. சேம் அதே தான். இந்த 77க்கு இந்த 2 நாளைக்குள்ளே 77 வந்திருக்கணும். ஆனால் பவர் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் தள்ளி 77. 3 போர்ட்லேயும் டபுள்ஸாக வச்சோமா நம்மளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சேம் அதே பேட்டர்னில் தான் இதை கொடுத்துருந்தேன். 8 கொடுத்துருந்தேன். ஏன்னா 8 நவுத்தி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கு பதிலாக உள்ளே வந்து அந்த 8யும் 3யும் வைக்கணும். ஆல் போர்டுக்கு உள்ளே போயிருக்கு. ஆனால் வெளியில் வந்திருக்கணும், ஆனால் வரல. அதுக்கு அடுத்த நாள் 3 பார்த்தீங்களா பிரித்து வச்சுருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சேம் அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த 3 நாளைக்குள்ள 11.66 ஆல் போர்டு 1.6 ஓகேங்களா. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுனால் 11.66ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டு 1.6 இந்த 3 நாளைக்குள்ளே வரணும். ஸோ உங்கள் கணிப்பில் வேறு நம்பர் வந்துச்சுன்னா அதை வச்சு கூட 1.6யும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஓகேங்களா. 7 7 2 அதே மாதிரி 7 இந்த கிராஸுக்கு 7 7 2 இந்த கிராஸுக்கு 7 2 2 அப்படிங்குள்ள இந்த 4 நாளுக்கு இது பார்த்தீங்களா. இந்த 4 நாளைக்குள்ளே நீங்கள் டபுள்ஸ் மட்டும் கூட ட்ரை பண்ணலாம். அதாவது 22 77. ஏன்னா இந்த மொதல் நாள் இந்த நேருக்கும் மெயினாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலனா அதுக்கு அடுத்த நாள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 4 நாளைக்குள்ளே டபுள்ஸாக உங்களுக்கு ஏதாவது நம்பர் வச்சுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 77 22ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இத்தனை ப்ரூஃப் காமிச்சிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஒரு சில டைம் மட்டும்தான் மிஸ் ஆகுது, மற்றபடிக்கு எல்லா நாளுமே வந்து பாஸ் ஆகிடுது. ஸோ அதை வச்சு தான் கொடுக்குறேன். இந்த 77 வந்ததுக்கு காரணம், இந்த 77 22 வந்ததுக்கு காரணம் இந்த 3 7 தான் ஓகேங்களா. இதுக்கு நேர் வரணும், கரெக்டாக 22 வந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் முன்னாடியே டேரெக்டாக ஒரிஜினல் வச்சிட்டான். ஸோ அதனால தான் அந்த 77 22 வந்ததுக்கு காரணம் இந்த 7 தான், இந்த 3 7 தான். ஸோ உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இப்போ பார்த்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இந்த பாடப்பு நம்பரை வச்சு பாருங்கள். நாளைக்கான 3 நம்பருக்கான நம்பர் இதுதான் நண்பா. 024 726 276 042 204 ஓகேங்களா. ஆனால் பழைய சேனலில் நம்ம வீடியோ போடுறதுல நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் கம்மியாக தான் கொடுத்துக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுதான் என்னோடய கணிப்புக்கு வருது, அதனால தான் நம்பர் குறைச்சி கொடுத்துருக்குறேன், ஒரு 5 நம்பர். ஸோ உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிக்கு பிசிக்கு ஓகேங்களா. 40 04 26 76 72 இதுதான் என்னோடய கணிப்புக்கு வருது. உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபாலோ அப் நம்பர் ஏபிபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துக்கிற மாதிரிங்க. ஃபாலோவிங் நம்பர் ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு, நாளையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு அதுக்கப்புறம் வந்தாலும் வரலாம். ஆனால் ஒரு 3 நாளைக்குள்ளே வரணும். ஏன்னா ஒரு 1 மட்டும் கம்மியாக வச்சுருந்தாலும் ஒரு 6 மட்டும் ஒரு 2 நாள் தான் ட்ரை பண்ணணும். இருந்தாலும் ஒரு 3 நாள் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த 3 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு 77 22. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு 4 நாளைக்குள்ளே வரணும். உங்களுக்கு ஏதாவது சிங்கிள் நம்பர் வந்துச்சுன்னா அதை வச்சு 3 டிஜிட்டில் கூட ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.